சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி சார்ட் பார்க்குறோம். ஓகே, ஈக்விட்டி அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ மார்னிங் கொஞ்சம் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆக்சுவலாக ஃபீவர். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஈக்விட்டி அனாலிசிஸ் பார்த்துடலாம். போயிட்டு ஸ்டாக் அனாலிசிஸு, ஸ்டாக்ஸ் கொடுங்க. HDFC பேங்க் பார்ப்போம். ஆல்ரெடி என்ன இருக்குது, நமக்கு டார்கெட் இருக்குது, கரெக்டுங்களா? நம்ம ஆல்ரெடி அனாலிஸ் பண்ணி கொடுத்தது தான். ஓகேங்களா? மந்த்லி சார்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வைஸில் இருக்குது, ஆல்ரெடி கொடுத்தது தான். இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு, மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டு. ஆக்சுவலாக டேவில் போய் கொடுங்க. வீக்லி ஆர் மந்த்லி சார்ட்டில் தான் இருக்குது, வீக்லி சார்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கங்க. ஸ்டாப் லாஸை இது பண்ணிட்டு இதுவாகல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த ஹை போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. HDFC பேங்க்கு ஏதாவது இடையில சேஞ்சஸ்னால் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து என்ன பார்க்கலான்னா, ஆக்சுவலாக TCS டார்கெட்டு உங்களுக்கு ஓகேங்களா, 1300 லோ. இதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு எடுத்திங்கன்னா நமக்கு அடுத்த டார்கெட்டு இதுதான், 1681. இது TCSோட லெவலு. ஸோ அனாலிஸ் பண்ணுங்கள், அனாலிஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? TCS எடுத்துக்கங்க. TCS ஆக்சுவலாக இந்துஸ்தான் யூனிலிவர். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன இருக்குது, சைட்வைஸ் மார்க்கெட்டு. ஆல் டைம் ஹையில் நமக்கு என்ன இருக்குது, இதெல்லாம் லோ. ஓவரால் லோ, இது ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? ஸோ 1761 உங்களுக்கு லோ. ஓகேங்களா? 2896 ஹை. மார்க்கெட் இதுக்குள்ளே தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நமக்கு வீக்லி சார்ட்டு கொடுக்குறேன். மார்க்கெட் வந்து இந்த லோ வரதுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா மந்த்லி சார்ட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? மந்த்லி சார்ட்டு இங்கே சின்ன ஒரு சப்போர்ட்டு. ஆக்சுவலாக இங்கே நமக்கு சேனலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை மறுபடியும் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகலாம், மார்க்கெட் லோ அண்ட் ஹை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்துஸ்தான் யூனிலிவரோட சார்ட்டு. நமக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? 12 மந்த் சார்ட்டு. ஸோ மார்க்கெட் ஹையர் ஹையில் இருக்குது. ஓகேங்களா? ஹையர் ஹையில் இருக்குது. இங்கே என்ன ஆகலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 12 மந்த் சார்ட்டு நம்ம இப்போ எடுத்துருக்கிறது. இங்கே என்ன ஆகலாம் அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த் கொடுக்குறேன். மார்க்கெட் பியூராக சைட்வேஸ் மார்க்கெட் தான் நமக்கு. இதுவும் ஆக்சுவலாக எல்லாமே ஹையர் ஹையில் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹை, இந்த லோ. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்.
வீக்லி சார்ட் கொடுக்குறேன். நமக்கு இந்த சப்போர்ட் வந்திருக்கா, ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட் வந்திருக்கு. மந்த்லி சார்ட்டு மார்க்கெட் பியூரான இருக்குது, சைட்வைஸ் மார்க்கெட். ஸோ இந்த லோ ஸோ மார்க்கெட் இப்போ என்ன இருக்குது, இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை என்ன பண்ணலாம், நீங்கள் பை அண்ட் செல், லோ அண்ட் பையில் ஹையில் செல் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகலாம், பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த லோவிலலாம் பை பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்கள், இந்த லோவில் பை பண்ணுங்கள், இந்த ஹை வரப்போ செல் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இது என்ன சார்ட்டு, டே சார்ட்டு. டே சார்ட்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், அதுக்கான என்ட்ரி கரெக்டாக எடுத்துகிட்டு டார்கெட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஸோ லோ வந்து 270 கிட்டே இருக்குது ஆக்சுவலாக. ஹை வந்து டார்கெட் என்ன நமக்கு 380 89 டார்கெட் நமக்கு. ஓகேங்களா. ஹையர் ஹையில் இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஹை கொடுங்க, மறுபடியும் லோ கொடுங்க, மறுபடியும் ஹை கொடுங்க, மறுபடியும் இந்த லோ, மறுபடியும் இந்த ஹை. ஓகேங்களா. இதுதான் டார்கெட்டு. இதை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கள், மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன ஸ்டாக் பார்க்கலாம். பேங்க்கில் வந்து HDFC பேங்க், ரிலையன்ஸ் பார்த்தாச்சு. மேஜராக வந்து ஆட்டோமொபைல் செக்டர், பேங்கிங்கு, ஐடிசி பார்ப்போமா. ஸோ ஐடிசி ஆல்ரெடி நம்ம ஐடிசி டார்கெட் கொடுத்தது தான், ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ பர்டிகுலராக நான் ஐடிசி வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மற்ற வீடியோஸ் எல்லாமே போடுறோம், ஆனால் ஐடிசி மட்டுமே நல்ல வியூஸ் போகுது, மற்ற வீடியோ போக மாட்டுது. ஸோ அதனால் ஐடிசி அப்லோட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணியாச்சு. நம்ம அப்பப்போ வேணால் நான் அனலைஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ டார்கெட் வந்து 314. ஓகேங்களா. 0.618. ஸோ இது பிலோ வந்து மார்க்கெட் வருது அப்படின்னா என்ன ஆகலாம்னா பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இதை அனலைஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. 0.618. ஸோ 314க்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா பை ட்ரெண்ட் போகலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் செல் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மந்த்லி சார்ட். ஓகேங்களா. ஸோ இன்ஃபோசிஸு ஆல்ரெடி டார்கெட் நம்ம அனலைஸ் பண்ணது தான். 'சார்ட்டு' என்ன பண்ணுங்கள், 314 கிட்ட செல் பண்ணிக்கோங்க. 314 கிட்ட செல் பண்ணிவிட்டு 315 கிட்ட என்ட்ரி எடுங்க. 315 கிட்ட என்ட்ரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து 316 கிட்ட க்ளோஸ் ஆகுது அப்படின்னா பை ட்ரெண்ட் போகலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் செல் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மந்த்லி சார்ட். ஓகேங்களா.
ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, பிரேக் அவுட் ஆயிடுச்சா? லோ இன்ஃபோசிஸ் 3 month சார்ட் கொடுக்குறேன். சார்ட் கொடுக்குறப்ப என்னன்னா இந்த சப்போர்ட் எடுத்துங்க. ஓகேங்களா, இந்த சப்போர்ட் எடுத்துங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், போயிட்டு டே சார்ட் கொடுங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்திங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனில் டார்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. வீக்லி சார்ட்டு. ஸோ இதோட லோ. ஓகேங்களா, இந்த லோ, இந்த ஹை பிரேக் அவுட் ஆகணும்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து சைட்வைஸ் மார்க்கெட்லேயே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லோ வந்து நமக்கு லோ 1255, 2200, 2200 சம்திங். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் ஸ்டாக்கு. இந்த வீக்கான ஸ்டாக்கு நம்ம கொஞ்சம் பெட்டராக வரப்போகிற வீக்கில் பார்ப்போம், அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதை என்ன பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, போய்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். என்ட்ரி டைரியில் எழுதி வச்சுங்க. லோவை எழுதி வச்சுங்க, ஹையை எழுதி வச்சுங்க, டார்கெட் எழுதி வச்சுங்க இன்னையோட தேதி போட்டு. ஓகேங்களா, ஸோ லோ என்ட்ரி லெவலு, ஸ்டாப் லாஸ், ஆப்பர்ச்சுனிட்டி கேஷாக எடுங்க. 2034 டார்கெட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.